ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு அதிரடியான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமான ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த சர்க்குலர் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா 29/1/2024 வெளியிட்டிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பாருங்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிஎஃப் ஆஃபீஸ், தென் ஜோனல் ஆஃபீஸர்ஸ், ரீஜனல் பிஎஃப் கமிஷனர், பார்ட் 1 பார்ட் 2, அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர், இன்சார்ஜ் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரெகுலேட்டிங் இபிஎஸ் என்டைட்டில்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஹேவிங் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்பர்ஸ். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டை எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது பாருங்கள், பென்ஷன் இதாவது 30/11/1998 அப்போ இருந்த கிளாரிஃபிகேஷனை மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணுற மாதிரி ரீஇட்ரேட் த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அக்கார்டிங்லி வென்எவர் அன் இபிஎஸ் மெம்பர் possesses multiple account numbers for concurrent employment simultaneously in 2 or more establishment. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் பணிபுரியும் போது உங்களுடைய இபிஎஸ் அக்கௌண்ட்டை கீழே இருக்கக்கூடிய ஏபிசி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மல்டிபிள் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை இதன்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக பென்ஷன் ஃப்ரம் ஈச் எம்ப்ளாயிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹேஸ் டு பி ஒர்க்ட் அவுட் அட் த டேட் ஆஃப் எக்ஸிட் ஆன் ஆக்சுவல் பேசிஸ். அவங்க ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருந்தும் ரிசைன்மெண்ட் வெளியே வரும்போது ப்ராப்பராக பென்ஷனில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக பாருங்கள், பென்ஷன் பேயபிள் ஃப்ரம் ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷல் பி அக்ரிகேட்டட் ப்ரொவைடட் தட் aggregate of pensionable salaries at any point of time shall not exceed wage ceiling, and as when it exceeds wage ceiling the contribution received on such excess salaries shall be diverted to the PF account அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேஜ் சீலிங்னுடைய லிமிட் எவ்வளோ? பென்ஷனுக்கு 15,000 ரூபா. ஸோ அந்த 15,000 ரூபாய் விட வேஜ் சீலிங் அதிகமாக இருக்குது, 2 கம்பெனியும் கூட்டும் போது அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அதிகமான தொகையை பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி விட்ருணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, மாதம் 1,250 ரூபா பென்ஷன் அக்கௌண்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ அது தாண்டி அதிகமாக வருது கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட், அதை வந்துச்சு அப்படின்னா அதை பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இப்போ 3வது பாயிண்ட்டில் சொல்கிறாங்க பாருங்கள், த மினிமம் பென்ஷன் க்ரைட்டீரியா வில் பி அப்ளைட் டு அக்ரிகேட்டட் பென்ஷன் ஒன்லி ஆன் த டோட்டல் பென்ஷன் அமௌண்ட். இப்போ 1,250 ரூபா அந்த மினிமம் வேஜ் லிமிட் 15,000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 1,250 ரூபாய் விட கம்மியாக தான் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, டேரெக்டாக பென்ஷன்லேயே கிரெடிட் ஆகட்டும். ஸோ அப்போது 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் சேர்த்து, எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே வருது, அதாவது 1,250 ரூபாய்க்கு மேலே மாதம் பென்ஷனில் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய தொகையை டேரெக்டாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் தான் சேர்க்கணும். இது யாரோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாருங்கள். When a member becomes member of EPS on account of his wages on the date of joining being not more than the wage ceiling of ₹15,000 upon his joining another establishment without exiting from the first establishment at a later date, the regional officer where the other establishment is covered shall be responsible to ensure that total contribution into EPS shall not exceed contribution payable on wage ceiling of ₹15,000. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியில் 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுடைய வேஜ் சீலிங் 15,000 ரூபாய் தான் இருக்குது, சம்பளம் 15,000 ரூபாய் கீழே தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணாமையே 2வது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, 2வது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய பென்ஷனபிள் சேலரி 15,000 ரூபா இருக்குது. அப்போ மொதல் கம்பெனியில் 15,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம், 2வது கம்பெனியில் 15,000 இருக்குன்னு வச்சுக்கலாம், மொத்தமாக 30,000 ரூபாய். அப்போ பார்த்தீங்கன்னா பென்ஷனபிள் வேஜ் சீலிங் லிமிட்டை விட தாண்டுதுங்களா. ஸோ இப்படி தாண்டாமல் பார்த்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா ரீஜனல் ஆஃபீஸரோட பொறுப்பும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட பொறுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஜ் சீலிங் லிமிட் 15,000 ரூபாய்க்கு மேலே தாண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லப்படுது. அடுத்தபடியாக 1/9/2014 வெளியிட்ட அந்த அறிவிப்பின்படி, அதாவது இபிஎஸ் 1995 1/9/2014 ரிவைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய வேஜ் சீலிங் லிமிட் 15,000 ரூபாய் தாண்டிருச்சு அப்படிங்கும்போது
அந்த உதாரணத்துக்கு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வேஜ் சீலிங் லிமிட் தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பென்ஷனில் சேர வேண்டிய அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு உங்களுடைய இபிஎஃப்லேயே வந்து சேர்ந்துடும். அதாவது இபிஎஃப்லுடைய அக்கௌண்ட் நம்பருக்கே வந்துடும், பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 24% ஃபஸ்ட்டு கம்பெனியில் 12%, செகண்ட் கம்பெனியில் 12%, மொத்தமாக 24%ம் சேர்த்து உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த நபர், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அந்த நபர் பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போது கடைசியாக சொல்கிறாங்க பாருங்கள், ஆஸ் இன் அதர் கேசஸ், இப்போது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு ஏஜ் 58 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பென்ஷன் அமௌண்ட் வாங்கலாம் மாதம். ஸோ அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரும் பென்ஷன் அமௌண்ட் இன்கேஸ் நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளாரியே ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து பிபிஓலாம் எலிஜிபிள் வராது. ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட்டும் பிபிஓவும் யாருடைய ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா கடைசியாக அந்த நபர் எந்த பிஎஃப் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தாரோ அந்த ஆஃபீஸினுடைய ரீஜனல் ஆஃபீஸர் தான் ரெஸ்பான்சிபிள், அவர் தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்குலர் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.